வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் பிறந்த நாளான இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் கப்பல் துறை முக்கிய பங்காற்றும் என்று மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 61 நக்சலைட்டுகள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்துள்ளனர். கரூர் அரசியல் கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு போதிய பாதுகாப்பு வழங்கியிருந்ததாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் பிறந்த நாளான இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் அப்துல் கலாமின் திருவுருவப் படத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தொலைநோக்கு பார்வையுடன் பெரிதாக கனவு காண இளம் உள்ளங்களை தூண்டியவர் டாக்டர் அப்துல் கலாம் என்றும், வெற்றிக்கு அடிப்படை பணிவும் கடும் உழைப்பும் என்பதை வெளிப்படுத்தியதே டாக்டர் கலாமின் வாழ்க்கை என்றும் கூறியுள்ளார். டாக்டர் கலாம் விரும்பிய வலுவான சுயசார்பு இந்தியா ஒன்றை உருவாக்க தொடர்ந்து பாடுபடுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் கென்ய பிரதமர் ரைலா ஓடிங்கா மறைவு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். குஜராத் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இருந்தே தமக்கு ஓடிங்காவை தெரியும் என்றும், ஆயுர்வேதம் உட்பட இந்திய கலாச்சார மரபுகள் மீது மிகுந்த நம்பிக்கையுடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த பாடுபட்டவர் ஓடிங்கா என்றும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று வட கர்நாடகத்தின் கொப்பல் பகுதியில் உள்ள மேதகல் கிராமத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் நபார்டு வங்கியால் கட்டப்பட்டுள்ள விவசாயிகளுக்கான பயிற்சி மற்றும் பொது வசதிகள் மையத்தை திறந்து வைத்தார். நவீன சாகுபடி முறைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கும் உணவு பதப்படுத்தும் துறையில் ஈடுபட்டுள்ள மற்றவர்களுக்கும் இம்மையம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். பப்பாளி மற்றும் மாம்பழத்தை பதனிட்டு இம்மையம் தயாரிக்கும் பொருட்களுக்கு உணவு தர நிர்ணய ஆணையத்தின் தரச்சான்று இருப்பதால் அதிக சந்தை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். மத்திய நிதியமைச்சரின் உரையில் இருந்து இடம்பெற்ற மேலும் சில தகவல்கள். அண்மையில் அறிவிக்கப்பட்டுள்ள GST சீர்திருத்தங்களின்படி விவசாயிகளின் பயன்பாட்டிற்கான டிராக்டர்கள், உழவு கருவிகள், உரங்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் மீதான 12% வரி நீக்கப்பட்டு இருப்பதை மத்திய நிதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். அண்மையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ள தனதானிய கிருஷி திட்டத்தினால் தரமான விதைகள், நவீன சாகுபடி முறைகள், திறம்பட்ட நீர்ப்பாசன வசதிகள் மற்றும் சந்தை வாய்ப்புகளை விவசாயிகள் எளிதில் பெற ஏதுவாகும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் கப்பல் துறை முக்கிய பங்காற்றும் என்று மத்திய கப்பல் மற்றும் துறைமுகத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார். மங்களூர் புதிய துறைமுகத்தின் பொன்விழாவை ஒட்டி இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற முன்னோட்ட நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில், 2047ஆம் ஆண்டிற்குள் $30 டிரில்லியன் பொருளாதாரமாக இந்தியாவை உயர்த்துவதில் கப்பல் துறையின் பங்கு முக்கியமானதாக இருக்கும் என்றும் கூறினார். மங்களூர் புதிய துறைமுகம் கடந்த சில ஆண்டுகளிலே ஆண்டுக்கு 46 மில்லியன் டன் சரக்குகளை கையாளும் அளவிற்கு மேம்பட்டுள்ளதாகவும், இத்துறைமுகம் முற்றிலும் சூரிய சக்தி மின்சாரத்தில் செயல்படுவது குறிப்பிடத்தக்கது என்றும் அமைச்சர் கூறினார். உடற்பயிற்சி செய்யும் போதே உடலின் தசை ஆற்றலை மின்சாரமாக மாற்றி சிறு மின்னணு கருவிகளுக்கு மின்னூட்டம் வழங்கும் வகையில் வடிவமைத்து தயாரிக்கப்பட்டுள்ள வித்யுத் ஸ்வாஸ்தியா எனும் புதுமையான உடற்பயிற்சி கருவியை இன்று திருவனந்தபுரத்தில் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அறிமுகப்படுத்தினார். இந்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் செயல்படும் தேசிய பல்துறை அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தின் பொன்விழா நிறைவு நிகழ்ச்சி அவர் தொடக்கி வைத்தார். மருத்துவ கழிவுகளை மறுசுழற்சி செய்ய இந்த அமைப்பினால் உருவாக்கப்பட்டுள்ள புதுமையான வசதி நாட்டிற்கே உதாரணம் என்று அமைச்சர் கூறினார். இதேபோல் அனைத்து அறிவியல் ஆராய்ச்சி கழகங்களும் அரசை மட்டுமே நம்பியிராமல் புதுமை படைப்புகளுக்கு ஏற்ற சூழல் ஒன்றை தாங்களாகவே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய பல்துறை அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் உள்ளிட்ட நவீன வசதிகளையும் அமைச்சர் தொடக்கி வைத்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மத்திய நக்சல் கமிட்டியின் பொலிட் பியூரோ உறுப்பினர் வேணுகோபால் ராவ் உட்பட 61 நக்சலைட்டுகள் இன்று காட்சிரோலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் முன்னிலையில் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்தனர். பிரதான நீரோட்டத்தில் இவர்கள் இணைவதை குறிக்கும் வகையில் முதலமைச்சர் இவர்களுக்கு அரசியல் சாசனத்தின் நகல்களை வழங்கினார்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோரின் தலைமையில் நாட்டில் நக்சலைட்டுகளுக்கு எதிரான போராட்டம் முடிவான ஒரு கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @news_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. கரூர் அரசியல் கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு போதிய பாதுகாப்பு வழங்கியிருந்ததாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்த தமிழக சட்டமன்றத்தில் இதுகுறித்து தாமாகவே முன்வந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர், பொதுக்கூட்ட பகுதியில் 606 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாகவும் இது தேவையை காட்டிலும் அதிகம் என்றும் கூறினார். மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே தவேக கட்சியினர் ஆம்புலன்ஸ் வண்டிகளை தாக்கியதாக அவர் குற்றம் சாட்டினார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்றே இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கான வழி நெறிமுறைகளை அரசு உருவாக்கி வருவதாகவும் தமிழக முதலமைச்சர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த நாள் இன்று புதுச்சேரியில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. லாஸ்பேட் அப்துல் கலாம் அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கில் உள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் திரு KSP ரமேஷ், துறை இயக்குநர் திருமதி ஸ்மிதா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாணவர்களுக்கான விவாத போட்டியும் நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான மாணவர்கள் மீதான வழக்கு வாபஸ் பெறப்படும் என்றும் மாணவர் பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடத்தப்படும் என்றும் மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் உறுதியளித்துள்ளார். மாணவர் பிரதிநிதிகளுடன் இன்று நடத்திய பேச்சுவார்த்தைகளின் போது அவர் இவ்வாறு உறுதியளித்தார். பாலியல் புகாருக்கு ஆளாகியுள்ள பேராசிரியர்கள் மீது விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார் இன்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். அரியூரில் 4 வழி சாலையின் கீழ் பகுதியில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்தும், மங்கலம் தொகுதியில் வாய்க்கால்களை தூர்வாறுதல், திருக்காஞ்சி கீழ் அகரகாரம் உள்ளிட்ட பகுதிகளில் சிறு பாலங்களை கட்டுதல் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த மாதம் 22ஆம் தேதி அறிவித்த GST சேமிப்பு திருவிழாவால் நாடு முழுவதும் அனைத்து பிரிவு மக்களும் பயன்பெற்று வருகின்றனர். அடுத்த தலைமுறை GST சீர்திருத்தங்களால் நாகாலாந்து மாநிலத்தில் பல்வேறு துறைகள் எப்படியெல்லாம் பயன்பெறும் என்பது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. புதிய GST சீர்திருத்தங்களின் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ள வரி குறைப்பினால் நாகாலாந்தில் பல்வேறு துறைகள் பயன்பெற்று மாநிலத்தின் பொருளாதாரம் வலுப்பெறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதிய சீர்திருத்தங்களின்படி 2500 ரூபாய் வரை விலையுள்ள கைத்தறி துணி வகைகள் மற்றும் சால்வைகள் மீதான GST 5% குறைக்கப்பட்டுள்ளதால் சந்தையில் போட்டி வலுப்பெற்று நெசவாளர்களின் வருமானம் அதிகரிக்கும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் பயன்பெறுவோரில் 44,000 பெண் கைவினை கலைஞர்களும் அடங்குவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோலவே 7,500 ரூபாய் வரையுள்ள ஹோட்டல் அறை வாடகை மீதான வரியும் 5% குறைக்கப்பட்டுள்ளதால் நாகாலாந்து மாநிலத்தில் சுற்றுலாத்துறை ஊக்கமடைந்து ஹோட்டல்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் பயன்பெற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இது அல்லாது மேசை, நாற்காலிகள் மற்றும் கைவினை பொருட்கள் மீதான வரியும் 12 to 5% குறைக்கப்பட்டுள்ளதால் நாகாலாந்தில் இத்துறை சார்ந்த 13,000 பேரும் பயன்பெறுகின்றனர். நாகாலாந்தின் முக்கிய பணப்பயிரான காபி மற்றும் காபி சார்ந்த உற்பத்தி பொருட்களும் முறையே 12 மற்றும் 18% வரி அடுக்கிலிருந்து 5% வரி அடுக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளன. இத்தகைய சீர்திருத்தங்களால் நாகாலாந்து மாநிலத்தின் பொருளாதாரம் வலுப்பெற்று மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்பதில் ஐயமில்லை. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, மாஹே, தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு உட்புற கர்நாடக பகுதிகளில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக இந்த தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வரும் 21ஆம் தேதி வரை மழை நீட்டிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நெல்லை, குமரி, தேனி, திண்டுக்கல், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட ஓரிரு இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதியில் மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை, எண்ணூர் மண்டலத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் 2 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த நாளான இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் கப்பல் துறை முக்கிய பங்காற்றும் என்று மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 61 நக்சலைட்டுகள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்துள்ளனர்.
கரூர் அரசியல் கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு போதிய பாதுகாப்பு வழங்கியிருந்ததாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.